உடல் எரிச்சல், பாத எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் மேக்சிமம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, அதிகப்படியான பிளட் சுகர் லெவலை கட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே சிறுநீர் மூலமா வெளியேற்றும். நார்மலான வாட்டர்ல நீங்க கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தத்துல சர்க்கரை லெவல் படிப்படியா குறையறத நீங்க நல்லாவே உணர முடியும். இந்த சூரணத்தை நீங்க 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. உங்களுக்கு சுகர் வந்து டைப் 1ல இருந்தாலும் டைப் 2ல இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஹலோ யோகம் வியூவர்ஸ், நான் சங்கீதா. இன்னைக்கு என்ன ஹெல்த் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மள பல பேருக்கு உடல் எரிச்சல், பாத எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் இல்லைங்களா? மேக்சிமம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா, சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இந்த மாதிரி அறிகுறிகள் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? மேக்சிமம் நரம்பு, இரத்த குழாயில தொந்தரவுகள் எல்லாமே இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த வழிமுறையை பின்பற்றணும், எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கலாம், எப்படி ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். மேக்சிமம் நமக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாவல் பழத்துல எண்ணற்ற நன்மைகள் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி அந்த நாவல் பழ கொட்டையிலையும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு. நாட்டு மருந்து கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நாவல் கொட்டை சூரணம் அப்படின்னே சொல்லி விக்கிறாங்க. இந்த நாவல் கொட்டை சூரணம் நம்ம பயன்படுத்துறதுனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த பாத எரிச்சல், சிறுநீர் எரிச்சல், நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுமே இல்லாம நம்மள நாம ரொம்பவே பாதுகாப்பா வச்சுக்க முடியும். அதாவது இப்ப 100 பேருக்கு சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுல மேக்சிமம் ஒரு 5 நபர்களுக்கு மட்டும்தான் இந்த நாவல் கொட்டை சூரணத்தோட பயன்கள் பத்தி தெரியுது அப்படின்னே சொல்லலாம். சோ சர்க்கரை நோயாளிகள் அனைவருமே இந்த பதிவை பார்த்துட்டு பயன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாவல் கொட்டை சூரணத்தோட நன்மைகள் பத்தியும், அது எப்படி நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகரோட லெவலை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறத பத்தி நம்ம இதுல முழுமையா தெரிஞ்சுக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த சூரணத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா எந்த மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்ததா நம்ம சர்க்கரை நோயில இருந்து விடுபடுறதுக்கான சுமண முதிரை தான் பார்க்க போறோம். இந்த முதிரையை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது காலை 5 நிமிடங்கள், மாலை 5 நிமிடங்கள் எடுத்துக்கணும். தொடர்ந்து ஒரு 3 மாதங்கள் தொடர் பயிற்சி, அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், எந்த ஒரு அதாவது இந்த வழிமுறைகளா இருந்தாலுமே நீங்க தொடர் பயிற்சி இருந்தது, முதிரைகள் ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸா இருக்கட்டும், தொடர் பயிற்சிகள் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி இந்த சுமண முதிரையை நீங்க தொடர்ந்து 3 மாதங்கள் எடுத்துட்டு வரும்போது கட்டாயமா ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறையறத நீங்க உணர முடியும். இந்த சுமண முதிரையை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நமஸ்காரம் பண்ற மாதிரி கைகளை இப்படி வச்சுட்டு அப்படியே இந்த கைகள் எல்லாமே இந்த மாதிரி திருப்பி ஒவ்வொரு விரலுமே அதுக்கு இணையான இன்னொரு விரலோட டச் ஆகணும். இந்த மாதிரி சுமண முதிரை நீங்க எடுத்துக்கிறதுனால கண்டிப்பா சர்க்கரை நோயோட அளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. சிறு ரத்த குழாயில ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான பிளட் சுகர் லெவலை கட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே சிறுநீர் மூலமா வெளியேற்றும். அப்புறம் பெரிஃபரல் நியூரோபதி அப்படிங்கிற நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளையுமே கூட தடுக்கும். உடனடியா உடல் சோர்வை நீக்கக்கூடிய பவருமே இந்த சூரணத்துக்கு உண்டு. நீங்க இந்த சூரணம் வந்து ஒண்ணு நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து நாவல் பழம் வாங்கி அந்த சதையை மட்டும் சாப்பிட்டுட்டு விதையை நல்லா கழுவி ஒரு 3 அல்லது 4 நாட்கள் நீங்க நல்ல வெயில்ல அதை வந்து ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேல வந்துட்டு ஒரு ஃபைபர் கண்டென்ட் ஒன்று வரும். அதை மட்டும் நீங்க கிளீன் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த சாஃப்டான விதை பகுதியை மட்டும் அகைன் நீங்க வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே ஒரு 2 நாட்கள் நீங்க வந்து அதை மறுபடியும் காய வச்சுட்டு நல்லா பவுடர் பண்ணி நீங்க வந்து டைட் கண்டெய்னர்ல போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே காலையில வெறும் வயிற்றுல 1 ஸ்பூன் நார்மலான வாட்டர்ல நீங்க கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட ரத்தத்துல சர்க்கரை லெவல் அதிகமா இருந்தது அப்படின்னா படிப்படியா குறையறத நீங்க நல்லாவே உணர முடியும். நீங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கினாலும் ஓகே தான், இப்படி நீங்க ஓன் ப்ரிப்பரேஷனா வீட்லயே நீங்க வந்து இந்த பொடியை ரெடி பண்ணிக்கிட்டாலுமே கூட நல்லதுதான். கண்டிப்பா இந்த பொடியை நீங்க பயன்படுத்தி பாருங்க, மாற்றத்தை கட்டாயமா உங்களால உணர முடியும். ஏன்
அப்படின்னா நிறைய சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த நாவல் கொட்டை சூரணத்தோட பயன்கள் தெரியாம இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இனிமேலாவது சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கண்டிப்பா இந்த சூரணத்தை பயன்படுத்தி சர்க்கரை நோயில இருந்து வெளியே வாங்க. இந்த சூரணத்தை நீங்க 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது. உங்களுக்கு சுகர் டைப் 1ல இருந்தாலும் டைப் 2ல இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஓகே, நீங்க ஆல்ரெடியே இந்த நாவல் கொட்டை சூரணம் பயன்படுத்திட்டு இருக்கீங்க, நல்ல மாற்றம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க ரிசல்ட் எப்படி இருக்குன்னு. மற்றவர்களுமே கூட இந்த நாவல் கொட்டை சூரணத்தை பயன்படுத்தி பயன்பெறட்டுமே. அடுத்ததா இந்த சர்க்கரை நோயில இருந்து அதோட அளவை நம்ம குறைச்சுக்கிறதுக்கான வர்ம புள்ளி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வர்ம புள்ளியை நம்ம இரு கைகள்லயுமே கண்டிப்பா எடுத்துக்கணும். நம்மளோட வலது கட்டை விரலுக்கு கீழே, அதாவது கீழ் ரேகைக்கும் கொஞ்சம் சைட்ல இந்த இடத்துல நீங்க அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரியே இந்த லெப்ட்லயுமே இந்த கொஞ்சம் தள்ளி கட்டை விரல்ல கீழ் ரேகைக்கு கொஞ்சம் தள்ளி அழுத்தம் கொடுக்கணும். அதே போல இந்த சுண்டு விரல்லையுமே இந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். அதே மாதிரியே நடுவிரல்லையும், அதாவது உள்ளங்கைக்கும் கொஞ்சம் மேல இந்த இடத்துல, இதே மாதிரியே 2 கைகள்லயுமே நீங்க இந்த 3 வகையான அழுத்தங்களை ஒரு 5 நிமிடம், காலையில 5 நிமிஷம், மாலையில 5 நிமிஷம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா சர்க்கரை நோயோட அளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. என்ன யோகம் வியூவர்ஸ், இவ்வளவு நேரமா சர்க்கரை நோயில இருந்து நம்மளை ஈஸியா மீட்டுக்கிறதுக்கான ஒரு இயற்கை சூரணத்தை பத்தி தான் நம்ம பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கட்டாயமா பயன்படுத்தி மாற்றத்தை உணருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது சர்க்கரை நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க, மருந்து மாத்திரைகள் தான் எடுத்துக்கிறாங்கன்னா கண்டிப்பா இந்த நாவல் கொட்டை சூரணத்தை ரெஃபர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நீங்க இப்பதான் நம்மளோட யோகம் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் டச் பண்ணிக்கோங்க. இன்னொரு அற்புதமான ஹெல்த் டிப்போட உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன். வணக்கம். இதே மாதிரியே நிறைய ஹெல்த் டிப், ஹோம் ரெமெடி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும், மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம யோகம் சேனல்ல மற்றவங்களோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.